பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி வேறு அன்போடு இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு 2 கடை எடுத்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 சோஜத்தில் ஒரு 4 குட்டி எடுத்தது. மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த 6மே வந்து அப்போயே சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. ஈரோடு ரீச் ஆகக்குள்ளேயே அந்த அப்படியே டெலிவரி கொடுத்துட்டோம். அது முடிச்சதையும் அப்படியே பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்தேங்க. திருச்செங்கோட்டில் ஒரு 3 மேல் எடுத்தோம். 3 மேலுமே பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டி இருந்ததுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து ஒரு 28 சைஸ்க்குள்ளே நான் வெயிட் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ப்ரீவியஸ்லி பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிருந்தேன். அதை அப்படியே நம்ம இன்னொரு ஃபார்ம் போனால் அங்கேயே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ராசிபுரம் மெட்டாலா பக்கத்தில் ஒரு ஃபார்மில் எடுத்தேங்க. மெட்டாலாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 9 குட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த வெயிட் போடுறது பார்த்திங்கன்னா தெரியும். எல்லா குட்டியுமே டாப் குவாலிட்டியான குட்டிங்க. இதில் 9ல் பார்த்திங்கன்னா ஒரு 5 மூட்டு குட்டியும் 4 கெடா குட்டியும் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க. இது அனைத்துமே வந்து நல்லா தரமாக இருக்குது. இதில் இருக்கிற மூட்டுக்குட்டியில் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோலிருந்து ஒரு 28 கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குங்க. இது அனைத்துமே வந்து நம்ம ஒவ்வொன்றையும் வந்து தனித்தனியாக போய் பார்த்துங்க. எந்தளவுக்கு அதனோட தாயாடு இருக்குது, அதுக்கு போட்ட கிடாய் எப்படி எல்லாமே பார்த்து எடுத்துங்க. குட்டிகள் எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்குது. இதில் வால் சுழியெல்லாம் எது இல்லைங்க, தெளிவாக இருந்தது. குட்டிகள் அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கேல் மூலியமாக வெயிட் போட்டேங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நிற்க வச்சு அந்த ஆளோட வெயிட்டை மைனஸ் பண்ணி குட்டியோட வெயிட் போட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மை 0 பண்ணிங்க. அதில் குட்டியை வச்சு அதை வெயிட் போட்டேங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் 9 குட்டிங்க. இதில் அனைத்துமே நல்லா தரமாக இருக்குங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எதுக்கு நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. மேலும் சரி ஃபீமேலும் சரி இரண்டுமே வந்து நல்லா டாப் குவாலிட்டியாக இருந்தது. இது வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் எடுத்துருக்கேங்க. இது வந்து இப்போ சேல்ஸுக்காக மெட்டாலாலிருந்து ஈரோடு முத்தூர் இதுக்குள்ளே எந்த நண்பர்களுக்காக வேணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக டெலிவரி கொடுக்கலாங்க. அந்த ஸ்பாட்டில் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் ரெண்டு தானுங்க. இதில் இருக்கிற மேல் ஃபீமேல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மாதத்துலேருந்து ஒரு 6 மாத வயது உடையதுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 2 to 3 மாதத்தில் வந்து பயிராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடாங்குட்டிகளும் பார்த்திங்கன்னா இப்போயே எவ்வளோ ப்ரீட் ஆகாதுங்க. ப்ரீட் ஆகிறதுக்கு குறைஞ்சது பார்த்திங்கன்னா இன்னொரு 2 to 3 மாதம் ஆகுங்க. அந்தளவுக்கு வந்து ப்ரீட் பண்ணுறப்ப தான் கிடாயும் சரி ஃபீமேல் கிட்ட சரிங்க நல்லா தெளிவான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே வந்து நம்ம சீக்கிரம் ஈல்டு எடுக்கிறாங்கிறதுக்காக சீக்கிரம் கிடாய் குட்டி எடுக்கணும்னு பார்க்குறீங்க. அது வந்து ரொம்ப தப்புங்க. ஃபீமேல் குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலே சினையானால் தான் நம்மளுக்கு அந்த தரம் கிடைக்கும். கிடா குட்டி அதே மாதிரி தானுங்க. ஒரு 10 மாதத்துக்கு அந்த 10 மாதத்துக்கு மேலே ஆகி ஆட்டு குட்டா தான் அதோட தரம் நல்லா கிடைக்குங்க. அது மாதிரி விட்றப்ப நம்ம ஆட்டோட குவாலிட்டி சரி அதுக்கு பிறக்கிற குட்டியோட குவாலிட்டி சரி நல்லா இருக்குங்க. குட்டியோட எண்ணிக்கையுமே பார்த்திங்கன்னா அந்த 10 மாதத்துக்கு மேலே விட்றப்ப தான் அந்த ரிசல்ட் கிடைக்குங்க. ஆடு மடிக்கட்டு பால் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் விட்றப்ப தான் கிடைக்குங்க. நார்மலாக நம்ம நல்ல ப்ரீடை கொடுக்குறோம், நல்ல ப்ரீடை வாங்குறோங்கிறது மெயின் இல்லைங்க. வாங்கின குட்டிகளை வந்து பருவத்துக்கு வந்து பயிராக கொடுக்கணுங்க. அது மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம கரெக்டான ரிசல்ட் பார்க்க முடியும். தீவனம்னு பார்த்திங்கன்னா நாம் எடுத்த ஃபார்மில் எல்லாமே பார்த்திங்கன்னா சைலேஜுக்கு கிழங்கு திப்பி அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க. மேலும் வந்து ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னிங்கன்னா நம்ம ஃபார்மோட ஓனர்கிட்ட கேட்டு நம்ம டேட்டெல்லாம் அந்த குட்டிகளுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிபிஆர் ஊசி போட்டிருக்காங்களா இல்லை டிவார்மிங் பண்ணியிருக்காங்களா ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம கேட்டு சொல்லிடுவோங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியலைங்க. இந்த டைம் கெடா குட்டி கேட்ட வீலுக்கே வந்து நம்ம கொடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் வந்து பார்த்துட்டு குட்டிகளெல்லாம் நல்லா இருக்குங்க, ஃபஸ்ட் நாங்களே வச்சுக்கிறோம், அத்தனையும் நாங்களே வச்சுக்கிறோன்ட்டு அப்படியே 3 மேலே இறக்கிட்டாங்க. இப்போ அடுத்தபடியே நம்ம எடுத்த ஃபார்மில் டோட்டலாக வந்து 9 குட்டி எடுத்துருக்காங்க. 9ல் வந்து 5 ஃபீமேல் 4 மேல் இருக்குது. இதை வேணுங்கிற நண்பர்கள் வந்து இப்போ வேணால் புக் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ஆன் த வேல வந்து எடுக்கிற நண்பர்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு தனியாக பே பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இது அனைத்துமே வந்து வெயிட் போட்டு எடுக்கிறேங்க. அந்த வெயிட்டுக்கான மார்க்கிங் இருக்குது. எடுத்த வெயிட் அதே வெயிட்டு தான் நாங்கள் தாருங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் 9843197143 இந்த நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்டுக்கலாங்க. இல்லை நான் நேரில் பார்த்து எடுத்துக்கிறீங்கனாலும் ஆன் த வேல வருங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரூட் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் மெட்டாலிருந்து ராசிபுரத்துலேருந்து வையப்ப மலையிலேருந்து சோழசிகாமணி, அப்புறம் கணபதிபாளையம் 4 ரோடுங்க. அப்புறம் அதிலிருந்து பார்த்திங்கன்னா எலுமத்தூர் முத்தூருங்க.
இந்த ரூட்டில் வரும். நேரில் வந்து பார்த்து வாங்குகிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து நேரில் வந்து பார்த்து எத்தனை மணிக்கு வந்து நம்ம எந்த இடம் ரீச் ஆகும்ன்ட்டு கேட்டு நேரில் வந்து பார்த்துக்கலாங்க. இது வந்து வெயிட்டோட லிஸ்ட்டுங்க. ரொம்ப நன்றிங்க.